நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பேனாவும் தருமபுரி. நான் உங்கள் நண்பர் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து லாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 24 வோல்ட்டில் ஒரு 5.1 செட்டு கேட்டிருந்த எப்படி அது ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்க்குறீங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அப்படியே 5.1 தான். பட் வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி லாரி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 5 சேனலுக்கு கன்வெர்ட்டரும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் ஒரு கன்வெர்ட்டர் போட்டிருக்கேன். இது வந்து சப்புக்கு இதே வந்து வோல்டேஜ் கட்டலை, இது ஹெச்டியே கட்டலை. இது வந்து ஜிஆரில் வந்து 5 சேனல் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஜிஆரில் வந்து இந்த 5 சேனலுக்கு வந்து 2 கொடுக்கணும். அவங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 4 இன்ச்சு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அதுக்குனால தான் நான் வந்து 1 மட்டும் கொடுத்துருக்கேன். 2 கொடுத்தா நல்லா இன்னும் சவுண்டு இன்னும் சேர்ந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 24 to 24/024 கன்வெர்ட்டர் ஹெச்டி கன்வெர்ட்டரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மேக்ஸிமமில் 24 to 30/030 கன்வெர்ட்டரும் போட்டுருக்கு பாருங்கள். நம்பர் தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் ஐஆர்எஃப் மாடல் போட்டிருக்குது. இதில் நம்மளதுலேயே அது வந்து ஐஆர்எஃப் மாடல் போட்டிருக்குது. சப்புக்கு வந்து நார்மலாக போட்டிருக்கேன். இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா மதி கம்பெனியுடைய ஜேபிஎல் சப் ப்ளஸ் பிடி அந்த இதில் வந்து பிடி பார்த்திங்கன்னா LM324 பிடியும் சப்புக்கு TL084 ஐசியும் போட்டிருப்பாங்க. சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியில் எஸ்எம்டி ஐசி வருதுல, அந்த ஐசியில் சரௌண்டு ப்ளஸ் சப்பு அது மாட்டியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் கேட்டது வந்து ஸ்கொயர் போர்டு ஏற்கனவே அவங்க வச்சுருந்தாங்க. அந்த போர்டு மாற்றி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து சப்பு, சென்ட்ரு, ரியரு, பிரிண்ட்டு, இது பேஸு, இது ட்ரிபிள் அது மாதிரி கொடுத்துருக்கேன். இது சுவிட்ச் கொடுக்கல, ஏன்னா சுவிட்ச் வந்து ஆம்பியர் கட்டுறதில்ல. சுவிட்சு கொலன்னு ஹீட் ஆனால் சீக்கிரம் போயிருந்ததுனால சுவிட்சு மட்டும் போட்டு விட்டால் அது எதுவும் கண்டுக்கல. பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது 24 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, இது சப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் வந்து பழசு கேபினெட்டு. அது இதுக்குள்ளே மேட்ச் பண்ணுறது புதுசாக கேபினெட் வாங்கிட்டு வந்தோம். அது மேட்ச் ஆகலை. இதுக்குள்ளே வைக்க முடியல. இப்போ போர்டுமே அதுக்குள்ளே வந்து மேட்ச் பண்ண முடியாதனால தான் பழைய கேபினெட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. அது ஒரு வைக்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4392 ஐஸ் தான் வச்சுருந்தாங்க. இது முன்னாடி வந்து 4392 ஐஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த செட்டு தான் வச்சுருந்தாங்க, கஸ்டமர் வச்சுருந்தது. இந்த செட்டு வச்சுருந்தாங்க. இது எட்டு தான் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. இது சர்வீஸ் பண்ணிட்டு இதில் இருக்கிற சில போர்டெலாம் எடுத்துட்டேன். இதில் போர்டு எடுத்துட்டேன். இதில் வந்து இருந்த கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து கண்ட்ரோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதில் இருக்கிற போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் போர்டு இருந்தது. சிங்கிள் சப்பில் பிடி ப்ளஸ் சரௌண்டு போர்டு அது மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிடியும் வந்து சிங்கிள் சப்பில் பிடியும் ப்ளஸ் அந்த சப்பு போர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி சப்பு தான் இருந்தது. இந்த போர்டு தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் பிடியும் இந்த 12 வோல்ட் ஒர்க் ஆகக்கூடிய சப்பு ஃப்ரீ போர்டும் இது மட்டும் தான் இருந்தது. இது அவங்களுக்கு ரிசல்ட் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு சரௌண்டு கேட்டிருந்தாங்க. அதை சரௌண்டு ஆர்டர் பண்ணி அப்புறம் சிங்கிள் சப்பில் சரௌண்டு போட்டு அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு டூயல் சப்பில் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே டூயல் சப்பில் மாற்றிட்டேன். இதுவும் டூயல் சப்பில் டோட்டலாகவே 5 சேனலுக்கு டூயல் சப்பில் போட்டு சப்புக்கு மட்டும் நம்மளது எம்எஸ்சியில் 5200 பிரிட்ஜ் மோனோ அது போட்டிருக்கேன். சப்புக்கு மட்டும் அவங்க 12 இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கிறோன்னாங்க. 12 இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கலாம், அதனால் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எவ்வியே போட்டு செய்ய சொல்லிட்டாங்க. எவ்வியே போட்டு செஞ்சுட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தது பழசு தான். இதுதான் அவங்க போட்டிருந்தாங்க. அதில் எல்லாம் திருட்டு போட்டு இது எல்லாமே 3 மோனோ போட்டு இது 3 இது 3 இது ஒரு மோனோ வந்து சப்புக்கும், ஒரு மோனோ வந்து பிரிண்ட்டு, ஒரு மோனோ வந்து பேக்கு அது மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. அதில் சவுண்டு அவங்களுக்கு கம்மியாக வருன்றதுனால எங்களுக்கு டிரான்சிஸ்டர் போடுங்கன்ற சொல்லி கேட்டிருந்தனால அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி எதாவது என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர். இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா லாரிக்கு சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு. பஸ்ஸுக்கு இது மாதிரி செய்யலாம், பஸ்ஸுக்கும் செய்யலாம், லாரிக்கும் அவங்க கஸ்டமருக்கு எடுத்து லாரிக்கு. பஸ்ஸுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். 2 சேனலுக்கு ஒரு கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா சவுண்ட் நல்லா தூக்கில் வரும், அதிகமாக நல்லா சவுண்ட் சேர்ந்து வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதுனா சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை லாரிக்கு எதுனா அசம்பிள் பண்ணணுன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.